டியர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ், ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். நம்முடைய சோசியல் ஆர்பிட்டில் விளம்பரங்கள் எப்படி பார்க்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாலே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, உங்களுடைய இல்லையா இந்த மேலே டாப்பில் இருக்கக்கூடிய இந்த செட்டிங்கில் இருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள், 3 டாட்ஸை. இதில் ஹிஸ்ட்ரி அல்லது டிலேட் ப்ரௌசிங் டேட்டா இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய டிலேட்டிங் ப்ரௌசிங் டேட்டாங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். தென் கீழே டிலேட் டேட்டா இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிலேட் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்த உடனே அந்த தேவையில்லாத விஷயங்கள் நிறைய நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் டெய்லி நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டோட்டலாக டிலேட் ஆகிடும். ஏன்னா அங்கே நிறைய விஷயங்கள் உள்ளே சேரும்போது ஒரு சைட்டை நம்ம ரீச் பண்ணும்போது உடனே வந்து நமக்கு வந்து ரீச் ஆகாது. சரிங்களா? அதனால் அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகிடும். ஓகே, தென் பேக் வாங்க. உங்களுடைய சோசியல் ஆட்வர்டைய வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாகின் மேலே டாப்பில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த மெனு கூட கிளிக் பண்ணுங்கள். சைன்இன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். தென் சைன்இன் பண்ணிங்க. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இதில் வந்து டெய்லி ப்ரொமோஷன் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, ஸ்டார்ட் டெய்லி ப்ரொமோஷன், இதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இந்த மெனு கிளிக் பண்ணுங்கள். மேலே வெப்சைட்டில் இந்த 3 லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டெய்லி ப்ரொமோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி ப்ரொமோஷன்லாம் பாருங்கள். டெய்லி ப்ரொமோஷன் ரிவார்டு $0.12 நமக்கு கிடைக்கும். கீழே 0 ஆட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆட்ஸ் வந்து 2 நிமிஷம், 6 ஆட்ஸ் வந்து 12 நிமிஷம், அவ்வளோதான் டைமிங். சரிங்களா? இப்போ ஆட்ஸ் பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட் அப்படின்னு வரும், பார்க்காதனால நமக்கு பெண்டிங் காமிக்குது. சரிங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது ஓப்பன் லிங்க் வரும். அந்த ஓப்பன் லிங்க்கு கீழே யாகோ, கூகுள், பிங் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கூகுளில் கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? கூகுளில் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். சரிங்களா? இதில் வந்து எதுலனாலும் நீங்கள் சூஸ் பண்ணி உள்ளே போய் ஆட்ஸ் பார்த்துக்கலாம். சரிங்களா? டெய்லி நிறைய வரும். அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண போகிறோம். அதில் 6 தான் பார்க்க போகிறோம். 6 ஆட் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம எப்போவுமே வந்து முதல்ல இருக்கக்கூடிய ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிளிக் பண்ணுங்கள். சைட் ரீச் ஆனோடனே என்ன பண்ணுங்கள், மேலே ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த இதை அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வரும். சரிங்களா? நடுவில் அப்போ இந்த ஏரோ மார்க் லிங்க்லாம் இருக்குங்களா, அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா மேலே போயிடும். சரிங்களா? அந்த ஆடு நிறைய இது குழப்பமாக இருக்கும், எது ஆடுன்னு தெரியாது இல்லையா, அதனால் குழப்பமாக இருக்கும். ஓகே, இந்த பாப்பா மெசேஜ் அந்த மாதிரி தள்ளி விட்ருங்க. எங்கே மேலே மெனு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிலாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு சில நேரம் வந்து உள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடும். சரிங்களா? அப்படி வராத பட்சத்தில் இந்த பிலாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிலாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாப்பா மெசேஜ் வரும். உடனே குழம்பிடக்கூடாது. என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் இருக்கும், இல்லை இன்ட்டு மார்க் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அது போயிடும். போச்சுங்களா? பிலாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த பேஜஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது கீழே இருந்து பாருங்கள், ஒரு இமேஜ் இருக்குது. கீழே கிறிஸ்மஸ் இன் இந்தியா அப்படின்னு வந்துருக்குங்களா, அது ஆர்டிகல்ஸ். சரிங்களா? இப்போ அதை கிளிக் பண்ணுறீங்க, உங்களுக்கு டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா? ஆமாம், இந்த ஆட்ஸ் வந்து 2 நிமிஷம் ஓடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதே போல் அதுக்கு கீழே இருக்கக்கூடியதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அது ஒரு 2 நிமிஷம் ஓடும். சரிங்களா? டோட்டலாக ஒரு 6 ஆட்ஸ் வரும். 6 உங்களுக்கு 2 நிமிஷம் 12 நிமிஷம் தான் உங்களுடைய வேலையை டெய்லி. சரிங்களா? உங்கள் டீமுக்கும் 12 நிமிஷம் தான் வேலை, உங்களுக்கும் 12 நிமிஷம் தான் வேலை. சரிங்களா? ஓகே, இந்த டைமர் முடிய போகுது. 2 நிமிஷம் முடிய போகுது. சரிங்களா? ஒரு 10 செகண்டு இல்லை ஒரு முன்ன பின்ன இருக்கும். சரிங்களா? குறைஞ்ச டைமர் ஓடும். 1:40 கூட முடிஞ்சிடும் ஒரு சில நேரம். ஒரு சில நேரம் வந்து 2:10, 2:20 மாதிரி ஓடிட்டுருக்கும். சரிங்களா? அப்படி ஓடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ டைம் முடிஞ்சிச்சு. சரிங்களா? அந்த டைமர் பார்த்தீங்கன்னா, டைமர் தான் முக்கியம் அவசியம் கிடையாது. சரிங்களா? ஒரு 10 செகண்டு கொஞ்சம் முன்ன பின்ன வரும். சரிங்களா? அப்படி வரும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில நேரம் முன்னாடியே முடிஞ்சிடும், சில நேரம் பின்னாடி முடிஞ்சிடும். ஒரு சில ஆட்ஸ் வந்து டைமர் கொஞ்சம் இங்கிலீஷ் இருக்கும். சரிங்களா? ஒரு சில ஆட்ஸ் வந்து அந்த டயத்தை வந்து மேட்ச் பண்ணிக்கிடும். சரிங்களா? அப்போ நமக்கு தேவை அந்த 12 நிமிஷம் தான். சரிங்களா? ஓகே, அதே போல் அந்த டைமர் வராட்ட கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? ஒரு 2-3 நிமிஷம் அதில் நீங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இப்போ ஆட் பார்த்தாச்சு. இதை வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு இது கவுண்டிங் ஆகிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா? மேலே இருக்கக்கூடிய இந்த டாப்ல இருக்கக்கூடிய விஷயத்தை இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப இந்த பேஜுக்கு வாங்க. இப்போ இதில் 0 தான் காமிக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள், ஆட் ஆயிரும். ஒரு ஆடு கவுண்டிங் ஆயிடுச்சு. சரிங்களா? மீதி 5 பார்க்கணும். திரும்ப இந்த பேஜை நீங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு அங்கே சைட்டுக்கு போங்க. இந்த பேஜை மினிமைஸ் பண்ணிவிட்டு சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா? தென் பேக் வாங்க. வந்துட்டு இந்த மாதிரி பாப்பப் மெசேஜ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஏரோ மார்க் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா மேலே போயிடும். சரிங்களா? கீழே வரக்கூடிய இந்த மெசேஜை கிளிக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு அடுத்த டைமர் ஓட ஆரம்பிச்சிடும். ஆட்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து டோட்டலாக அந்த 12 நிமிஷம் சரிங்களா. ஒவ்வொரு ஆடும் 2 நிமிஷம் சொல்ல முடியாது, கொஞ்சம் மின்ன பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஒரு 10-20 செகண்ட் மின்ன பண்ணியிருக்கோம். அதனால் அந்த டைமர் எப்போ க்ளோஸ் அப் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து அடுத்த ஆட்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா. நீங்கள் ஒரு ஆட்ஸ்க்கும் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய பாயிண்ட் வந்து கரெக்டாக, அதாவது அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஆட் ஆகுதா, நம்ம பார்த்து ஆட் ஆகாத செக் பண்ணிக்கலாம். அது முடிஞ்சிருச்சு. தென் வந்து திரும்ப ஒரு நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா. கிளிக் பண்ணுங்கள், டெய்லி ப்ரொமோஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட் ஆகலை, ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பாருங்கள் 2வது ஆடு கவுண்டிங் ஆச்சு. ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே, தென் இந்த பேஜ் வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க, சைட் ஓப்பன் பண்ணுங்கள், அப்புறம் பேக் வாங்க. இதை பார்த்துட்டோம். இப்போ கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணுறோம். டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரிங்களா. அவ்வளோதாங்க. இதே போல் நீங்கள் கண்டினியூ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம் சரிங்களா. உங்கள் டீமுக்கும் கரெக்டாக சொல்லிக் கொடுங்க சரிங்களா. இந்த இடம் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து பேக் வாங்க, அது கீழே உள்ளது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில இதில் இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில இதில் இந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஆட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி ஆகலை அப்படின்னா கீழே ஒரு ஆர்டிகல்ஸ் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. ரெண்டில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், ஆட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஆகிட்டு இருக்குங்களா. இப்போ 4வது ஆடு நம்ம பார்த்துட்ருக்கோம். 3 ஆடு முடிஞ்சிருச்சு, 6 நிமிஷம் டைம் காமிக்குதா. 4வது ஆடு இப்போ ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சரிங்களா. இப்போ முதல் ஆடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2:40 வரைக்கும் ஓடிச்சு சரிங்களா. இப்போ 2வது ஆடு முடிஞ்சது, 3வது ஆடு முடிஞ்சது. இப்போ பாருங்கள் 4வது ஆடு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. கரெக்டாக அந்த 8 நிமிஷம் தான் சரிங்களா. 4வது ஆடு முடிய போகுது சரிங்களா. ஏற்கனவே சொன்னது தான், 8 நிமிஷம் ஆயிடுச்சு சரிங்களா. அடுத்து ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் போனதுக்கப்புறம் அது க்ளோஸ் அப் ஆகிடும் சரிங்களா. அதனால் அது க்ளோஸ் அப் ஆகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க சரிங்களா. க்ளோஸ் அப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஆடை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம பேக் வந்துட்டு அடுத்த ஆடு பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்து இது கிளிக் பண்ணுறோம். இந்த ஆர்டிகல்ஸ் இல்லைனா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ் ஏதாவது ஒரு கிளிக் பண்ணலாம் சரிங்களா. இப்போ அடுத்த ஆடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 5வது ஆடு. 5வது ஆடு கம்ப்ளீட் ஆக போகுது, முடிஞ்சிச்சு சரிங்களா. அடுத்து பேக் வரீங்க, 6வது ஆடு கிளிக் பண்ணுறீங்க. மொத்தமே 6 தான் பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட ஆட்ஸ் உள்ள இருக்கும் சரிங்களா. நமக்கு தேவை 6 தான். அதனால் எதனாலும் சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. பாருங்கள், அது போன ஆடு வந்து 9:50 முடிஞ்சுது. இப்போ அதே 9:50 ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. அதனால் எந்த டைமில் முடியுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆடு வந்து 30 செகண்ட் அதிகமாக இருக்கும், இல்லைனா ஒரு ஆடு 30 செகண்ட் கம்மியாக இருக்கும். அதனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது சரிங்களா. நமக்கு தேவை வேறு ஆடு, அவ்வளோதான். டைமர் க்ளோஸ் எப்போ க்ளோஸ் ஆகுதோ அது க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஆடு நம்ம பார்த்தா போதும் சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு ஆடுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஆடில் வந்து டைமர் வந்து 2 நிமிஷத்துக்கு பதில் 1:40 முடிஞ்சிடும். ஒரு சில இதில் 2.5 நிமிஷம் கூட ஓடும் சரிங்களா. அதனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. டைமர் க்ளோஸ் ஆகும்போது நம்ம இதில் வந்துக்கலாம் சரிங்களா. டோட்டலாகவே 15 நிமிஷம் தான் ஆகும் சரிங்களா. ஓகே, பார்க்கலாம். 6வது ஆட்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சரிங்களா. ஓகே, தென் பேக் வந்துடுங்க. இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஆட்ஸ் பார்த்த மாதிரி காமிச்சிருக்கு. ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரீஃப்ரெஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பாருங்கள் 6 கம்ப்ளீட் ஆச்சு. 6க்கு நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. டோட்டலாக 12 நிமிஷம் தான் சரிங்களா. கம்ப்ளீட்னு வந்துடும் சரிங்களா. இப்போ நீங்கள் டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க. மெனு கிளிக் பண்ணி டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண டேட் முதல் கொண்டு வந்துடும். பாருங்கள், இன்றைக்கி தேதி டிசம்பர் 25 கம்ப்ளீட்டட் சரிங்களா. அதுக்குண்டான இன்கமும் உடனே ஆட் ஆயிரும் சரிங்களா. அதுக்குண்டான இன்கமும் உடனே ஆட் ஆயிரும். $0.12 டூ டேஸ் செல்ஃப் இன்கம். இப்போ உங்களுடைய டீமில் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ சரிங்களா, 9 லெவல் இருக்குது. 9 லெவலில் யார் பார்த்தாலும் அதுக்குண்டான இன்கமும் இங்கே ஆட் ஆயிரும் சரிங்களா. ஃபஸ்ட்டு டீம் இன்கம் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய டீமும் ஆக்டிவ் மெம்பராக இருக்கணும், நீங்களும் ஆக்டிவ் மெம்பராக இருக்கணும் சரிங்களா. செல்ஃப் இன்கம் மட்டும் இருந்தால் நீங்கள் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா. அதனால் மிகப்பெரிய அளவில் ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. எல்லாருமே செல்ஃப் இன்கம் ப்ளஸ் டீம் இன்கம், ரிவார்டு இன்கம், இந்த மாதிரி நிறைய உள்ள விஷயங்கள். பெரிய அளவில் நீங்கள் இன்கம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் அதில் வந்து ஒர்க் பண்ணால் போதும். நீங்களும் சரி, உங்கள் டீமும் சரி சரிங்களா. எல்லாருமே ஒர்க் பண்ணிங்கன்னா இன்கம் இருக்குது. எல்லாருக்கும் நிறைய இன்கம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். அவ்வளோதான். இதான் ஆட்ஸ் பார்க்கக்கூடிய மெத்தடு. இதை ஃபாலோ பண்ணி எல்லாருமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்கள் டீமுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சைன் அப்.
சைன் அவுட் கொடுத்து நீங்கள் வெளியே வந்துக்கலாம். சரிங்களா? சைன் அவுட் கொடுத்து நீங்கள் வெளியே வந்துக்கலாம். இந்த இதை கிளிக் பண்ணுங்கள், மேலே இருக்கிறது ரைட் சைடில் சைன் அவுட் கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.